பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து பார்ட்ஸ் பார்க்க போகிறோம், பிளட் சப்ளை பார்க்க போகிறோம், ரிலேஷன் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்ஸில் என்ன இருக்குன்னா, பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் வரைஞ்சிக்கணும், அடினோ ஹைப்போஃபைசிஸ் வரைஞ்சிக்கணும். நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அடினோ ஹைப்போஃபைசிஸ். நியூரோ ஹைப்போஃபைசிஸ் சைடில் தான் மேமலரி பாடி இருக்கும், அந்த சைடில் வந்து ஆப்டிக் ஐஸ்மா இருக்கும். அப்போனா ஆன்டீரியர், அதாவது ஆன்டீரியர் சைடு வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸ் இருக்கும், போஸ்டீரியர் சைடு வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ் மேமலரி பாடி இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது அடினோ ஹைப்போஃபைசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடினோ ஹைப்போஃபைசிஸ் வந்து இந்த சைடு இருக்கா, இந்த பக்கம் இந்த பாட்டும் பாஸ் டியூபர் லாரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ் இன்டர்மீடியம், இந்த சைடு இது பேர் வந்து பாஸ் இன்டர்மீடியம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஸ் டிஸ்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் டிஸ்டாலிஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரின்னு இருக்குது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸ், போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ் இருக்குது. நியூரோ ஹைப்போஃபைசிஸ் வந்து பாஸ் நர்வோசா இன்ஃபென்டிபுலம் சொல்கிறாங்க. இதில் இப்போ உள்ள பார்ட்ஸ் பார்த்த வரும். பார்ட்ஸில் வந்து என்னென்னா அடினோ ஹைப்போஃபைசிஸ், நியூரோ ஹைப்போஃபைசிஸ் இருக்குது. அடினோ ஹைப்போஃபைசிஸ் வந்து பாஸ் ஆன்டீரியர், பாஸ் இன்டர்மீடியம், பாஸ் டியூபர் லாரிஸ். நியூரோ ஹைப்போஃபைசிஸ் வந்து பாஸ் போஸ்டீரியர், பாஸ் இன்டர்மீடியம், இன்ஃபென்டிபுலம் அப்படின்னு இருக்குது. பாஸ் இன்ஃபென்டிபுலம் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ் இன்ஃபென்டிபுலம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிளட் சப்ளை பற்றி பார்க்கணும். பிளட் சப்ளையில் வந்து பாஸ் ஆன்டீரியர், அதாவது அடினோ, அது பேர் என்ன மறந்துட்டேன், அது பேர் வந்து இது பேர் என்ன அப்படின்னா, அது பேர் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ் சொல்கிறாங்க. இது பேர் வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ் சொல்கிறாங்க. அதோட கேப்லரி பற்றி பார்க்க போகிறோம். நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அடினோ ஹைப்போஃபைசிஸ் இருக்குது. இந்த ஜாயிண்டில் வந்து சுப்பீரியர் ஹைப்போஃபைசியல் ஆர்டரின்னு இருக்குது, இன்ஃபீரியர் ஹைப்போஃபைசியல் ஆர்டரின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கேப்லரி பெட்டு, செகண்ட் கேப்லரி பெட்டுன்னு இருக்குது. மேமலரி பாடி அண்ட் ஆப்டிக் ஐஸ்மான் இருக்குது. இந்த கேப்லரி பிளக்ஸஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பிளட் சப்ளை இந்த ஆர்டரி அண்ட் வெயின் இருக்குது. ஆர்டரி சப்ளை சுப்பீரியர் ஹைப்போஃபைசியல் ஆர்டரி, இன்ஃபீரியர் ஹைப்போஃபைசியல் ஆர்டரி. அதுக்கப்புறம் வந்து நர்வ் சப்ளையில் அதுக்கப்புறம் வீனஸ் சப்ளையில் வந்து ஒரு ஷார்ட் வெயின் இருக்கும். இட் நெய்பர் டு த கேவர்னஸ் சைனஸ், வந்து வெயின் சப்ளை வந்து கேவர்னஸ் சைனஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ரிலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரிலேஷனில் வந்து ஸ்பீனாடல் ஏசைனஸ் இருக்குது. ஸ்பீனாடல் ஏசைனஸ் இதில் இருக்குது ஸ்பீனாடல். அதுக்கப்புறம் ஸ்பீனாடல் போன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து எண்டோஷியல் லேயர் ஆஃப் டியூராமேட்டர், மெனிஞ்சியல் லேயர் ஆஃப் டியூராமேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டயஃப்ரமா செல்லை, இது பேர் டயஃப்ரமா செல்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுமே டியூராமேட்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக் ஐஸ்மா, இது வந்து ஆன்டீரியர் பார்ட்டில் வந்து ஆப்டிக் ஐஸ்மா இருக்கும். போஸ்டீரியர் பார்ட்டில் வந்து ஆப்டிக் மேமலரி பாடி இருக்கும். அதை அப்படியே போட்டுட்டு தேர்ட் வென்ட்ரிக்கிள் அப்படியே போட்டுடணும். தேர்ட் வென்ட்ரிக்கிள் போட்ட பிறகு நம்ம வந்து ரிலேஷன் போயிடணும். ரிலேஷனில் வந்து ஆப்டிக் ஐஸ்மான் இருக்குது. ஆப்டிக் ஐஸ்மா வந்து டயஃப்ரமா செல்லையோட இன்வாஜினேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபீரியரில் வந்து ஸ்பீனாடல் போன், ஸ்பீனாடல் ஏசைனஸ் இருக்குது. லேட்டரலில் வந்து கேவர்னஸ் சைனஸ் இருக்குது. ஆன்டீரியர் அதெல்லாம் லேட்டரில் வந்து கேவர்னஸ் சைனஸ் இருக்குது மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டெவலப்மெண்ட்டில் என்னென்னா, டெவலப்மெண்ட் வந்து மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஃப்ளோர் ஆஃப் ஹைப்போதாலமஸோட ஃப்ளோரை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ஃப்ளோர் ஆஃப் ஹைப்போதாலமஸ் கண்டுபிடிச்ச பிறகு எக்டோடெர்மல் லைனிங் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ஓரல் கேவிட்டின்னு சொல்கிறாங்க. நியூரோ எண்டோஷியல் ட்ரைவெர்டிகுலம், ராட்கீஸ் பவுச்சஸ் இருக்குது. ராட்கீஸ் பவுச்சஸ் புட் கட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோமோடம் சொல்கிறாங்க. எக்டோடெர்மல் லைனிங் ஆஃப் ஓரல் கேவிட்டின்னு இருக்குது.
ectodermal lining of oral cavity இருக்கு. neurohypophysis adenohypophysis ectodermal lining of oral cavity. oral cavity ஓட ectodermal lining வந்து ectoderm endoderm mesoderm ectoderm outer structure oral cavity ஓட இது வந்து இங்க இருக்குது அப்படி சொல்றாங்க. இந்த Ratkes pouches வந்து Ratkes pouches வந்து pouches cut off to the அதுக்கப்புறம் வந்து ஸ்டோமோடியம் cut off to the ஸ்டோமோடியத்தில் வந்து இருக்குது ஸ்டோமோடியத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோமோடியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராட்கீஸ் பவுச்சஸ் இருக்குது. நியூரோ எண்டாஸ்ட்ரியல் ட்ரைவர்டிகுலம் இருக்குது. நியூரோ எண்டாஸ்ட்ரியல் ட்ரைவர்டிகுலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராட்கீஸ் பவுச்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து 2 டைப் இருக்குது. அடினோ ஹைப்போஃபைசிஸ் நியூரோ ஹைப்போஃபைசிஸ் இருக்குது. அடினோ ஹைப்போஃபைசிஸில் வந்து எவாஜினேஷன் ஆஃப் எக்டோடம் யூசிங் த ரூஃப் ஆஃப் ப்ரிமேட்டிவ் ஓரல் கேவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எவாஜினேஷன்ஸ் ஆஃப் எக்டோடம் அதுக்கப்புறம் வந்து எக்டோடம் எக்டோடம் ஹைப்போதாலமஸ் இதெல்லாம் ஃப்ளோரா ஃபோர்த் வென்ட்ரிக்கல் எல்லாமே வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோரா ஃபோர்த் வென்ட்ரிக்கல் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆன்டீரியர் வால் போஸ்டீரியர் வால் அதுக்கப்புறம் வந்து இதில் லெஃப்ட் ராட்கீஸ் பவுச்சஸ்ன்னு இருக்குது. ஆன்டீரியர் வாலில் வந்து ராட்கீஸ் பவுச்சஸ் வந்து பாஸ் ஆன்டீரியர். அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் வால் ராட்கீஸ் பவுச்சஸ் வந்து பாஸ் இன்டர்மீடியம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாஸ் டியூபர்குலாரிஸ் வந்து லெஃப்ட் ராட்கீஸ் பவுச்சஸாக இருக்குது. ராட்கீஸ் பவுச்சஸ்லேயே வந்து லெஃப்ட் ராட்கீஸ் பவுச்சஸ் தான் வந்து பாஸ் டியூபர்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் டியூபர்குலம் சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் அதுக்கப்புறம் வந்து பாஸ் நர்வோசா இஸ் அ போஸ்டீரியர் லோப்னு சொல்கிறாங்க. ஸ்டால்க் ஆஃப் ஹைப்போஃபைசியல் இன்ஃபென்டிபுலம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அப்படின்னா வந்து ட்ராக் ஆஃப் ராட்கீஸ் பவுச்சஸ் கார்னியோஃபரஞ்சியஸ் ரெமனண்ட் கார்னியோஃபரஞ்சியஸ் அதுக்கப்புறம் ஏனல் கிரியேட் டு த டியூமர் அதுக்கப்புறம் வந்து கார்னியோஃபரஞ்சஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம அப்ளடானடாம என்னன்னா கார்னியோஃபரஞ்சியஸ் பிட்யூட்டரி டியூமர் அதை எழுதிக்கலாம். adjacent structure enlargement of hypophyseal fascia இதில் வந்து கார்னியோஃபரஞ்சியமா பிட்யூட்டரி டியூமர் இருக்குது. சிம்டம்ஸ் இருக்குது. சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் சிம்டம்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் அப்ரோச் ஆஃப் ரிமூவல் ஆஃப் பிட்யூட்டரி அடினோமா டிரான்ஸ் ஸ்பினாய்டல் அப்ரோச் சப்ஃப்ரான்டல் அப்ரோச்சுன்னு இருக்குது. Application nasal fibers of retina pituitary tumor இது வரைஞ்ச மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன். bitemporal hemiapnea இருக்குது. Cushing syndrome Draffism and diabetes insipidus இருக்குது. Draffism gigantism Cushing syndrome அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ் இருக்குது. சர்ஜிக்கல் அப்ரோச் ஆஃப் த ரிமூவல் ஆஃப் த பிட்யூட்டரி அடினோமா டிரான்ஸ்ஸ்பைனல் அப்ரோச் இருக்குது. டிரான்ஸ்ஃப்ரான்டல் சப்ஃப்ரான்டல் அப்ரோச் இருக்குது. அவ்வளோதான்.